மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாங்கள் தொண்டமனாறு தனு வெளியீட்டாகும் காப்போத்தா சாதாரண தர மாணவர்களுக்கான பரீட்சை வினாத்தாள் பிராந்தாவணி பரீட்சை இந்த பகுதி ஒன்றுக்குரிய விடைகளையும் தெளிவான விளக்கங்களையும் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வினாத்தாள் ஏற்கனவே நான் சயின்ஸ் அட்டம் குரூப்ல ஷேர் பண்ணி இருக்கிறேன். அதற்கு நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து செய்து பார்த்துட்டு வீடியோ விளக்கங்களை பார்க்கிறது உங்களுக்கு பிரயோசனமாக இருக்கு. ரைட், இப்ப நாங்கள் ஒவ்வொரு கேள்வியா பார்த்து கொண்டு போவோம். இதுல முதலாவது கேள்வி பாத்தீங்கன்னு சொன்னா, நெய்யரி குழாய் மூலகம் என்பது அங்கிகளின் எவ்வளவு ஒழுங்கமைப்பு மட்டத்திற்குரியது. முதலாவது இந்த நெய்யரி குழாய் மூலகத்தை பாத்தீங்கன்னா பிள்ளைகள், அது உஜிய இழையத்தில் இருக்கக்கூடிய ஒரு கலவகை தான் நெய்யரி குழாய் மூலகம். உஜிய இழையம் என்று எடுத்தோம்னு சொன்னா உணவை கொண்டு செல்லுகின்ற இழையம் தான் உரிய இழையம். அந்த உரிய இழையத்துல நெய்யரி குழாய் மூலகம், தோழமை கலம், உரிய புடைக்கல விளியம், உரிய நேர் என்று சொல்லி 4 வகை கலங்கள் சேர்ந்துதான் அந்த உரிய இழையம் ஆக்கப்பட்டிருக்கு. அப்ப நெய்யரி குழாய் மூலகம்ன்றது எந்த ஒழுங்கமைப்பு மட்டத்துக்குள்ள வெறும் என்று கேட்டா கலத்துக்குள்ள வெறும். சரியா? இதை தவிர நெய்யரி குழாய் மூலகம் பற்றிய இன்னும் ஒரு கூடுதல் தகவல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது தெரிஞ்சிருக்கும். நெய்யரி குழாய் மூலகம் ஒரு உயிருடைய கலமாக இருந்த போதிலும் அதுல கரு காணப்படுவது இல்லை. சரியா? கரு இல்லை. கண்டபடியா தோழமை கலத்தின் கருதான் நெய்யரி குழாய் மூலகத்தின் செயற்பாடுகளை கலச்சேற்பாடுகளை கட்டுப்படுத்துது. ரைட். அதே மாதிரி பாலூட்டிகள்ல பாலூட்டிகள் அதுல பாலூட்டிகள களத்தில் இருக்கக்கூடிய செங்குளியத்திலையும் கரு. சரியா? செங்குளியம் விலங்குக்கலாம். பாலூட்டிகள் இருக்கக்கூடிய செங்குளியத்திலையும் கரு இருக்கிறது இல்லை. சரியா? அதை ஞாபகத்துல வச்சிருக்கும். அடுத்த கேள்வி, பெட்ரோலில் அதிக அளவில் உள்ள அட்கேன் எது? பெட்ரோல் இருக்கிறது ஒக்டேன் என்று சொல்லும். சரியா? பெட்ரோல் இருக்கக்கூடிய அட்கேன் வகை ஒக்டேன். பெட்ரோல் செட்ல பெட்ரோல் அடிக்க போனாலே அதுல போட்டிருக்கணும் என்ன ஒக்டேன் சொல்லு. 8 காவன் கொண்டதாதான் பெட்ரோல். அடுத்தது உந்தத்தின் அலகு. உந்தவன் சொன்ன என்னன்னு தெரியணும். உந்தவன்டா திணிவு வேகம். இயங்கும் பொருள் இயக்கத்தை நிறுத்துறதுக்கு இருக்கக்கூடிய கடினத்தன்மையை தான் உந்தவன் சொல்றான். உந்தம் திணிவு தர வேகம் என்றதால தரப்படும். திணிவுன்றதையும் வேகம்ன்றது வி. எம்மின் அலகு கிலோகிராம். வேகத்தின் அலகு மீட்டர் செகண்ட் -1. ஆகவே உந்தத்தின் அலகு வரும் கிலோகிராம் மீட்டர் பெர் செகண்ட் என்று வரும். 2வது விட பொருத்தம். சரியா? கிலோகிராம் மீட்டர் பெர் செகண்ட். 4வது, பின்வரும் இயல்புகளில் எது வன்கூட்டு தசை இழையத்தின் இயல்பாக அமையும்? வன்கூட்டு தசை இழையத்தை பொறுத்த வரைக்கும் அது நீளமான கலங்களை கொண்டதாக இருக்கும். கிளைகளை கொண்டிருக்கிறது இல்ல. கரு ஓரப்பகுதியில தள்ளப்பட்டிருக்கும். பல் கருவை கொண்டிருக்கும். வரிகள் காணப்படும். இப்படி சொல்லலாம். சரி, அப்ப கலங்கள்ல தனிக்கரை இருத்தலண்டா பிள்ளை. கலங்கள்ல தனிக்கரை மளமளப்பான தசை இழையத்திலையும் இதய தசை இழையத்திலையும் தனிக்கரை இருக்கு. கலங்கள் கிளை கொண்டிருத்தல் என்றாலும் பிள்ளை. கிளை கொண்ட தசை இழையம் இதய தசை இழையம் தான் கிளைகளை கொண்டிருக்கு. இடைபூந்த வட்டத்தட்டி இருத்தல் அதுவும் இதய தசை இழையத்துல தான் இருக்குது. இச்சை வழி தொழிற்படுது. வெண்கூட்டு தசை இழையம் இச்சை வழி தொழிற்படும். இதய தசை இழையமும் மளமளப்பான தசை இழையமும் இச்சையின்றி தொழிற்படும். இது எங்கட விருப்பத்துக்கு ஏற்றபடி வேற தொழிற்பட பண்ணணும். வெண்கூட்டு தசை இழையத்தை. ஆகவே இது இச்சை வழி தொழிற்பாடுடையதா இருக்கு. மற்ற மளமளப்பான தசை இழையம்ன்றது கதிருருவான வடிவத்தை கொண்டிருக்கும். நடுவுக்குள்ள கரு காணப்படும். தனிக்கரு, வரிகள் இல்ல. இதய தசை இழையம் பொறுத்த வரைக்கும் கிளைகளை கொண்டிருக்கும். தனிக்கரு காணப்படும். இச்சையின்றி இயங்கும். மற்ற இடைபூந்த வட்டத்தட்டுகள் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மற்ற வரிகளும் அங்க காணும். 5வது, இருகால முதிர்வுக்கு உதாரணமான தாவரமாக அமையாத தாவரம். சரியா? இருகால முதிர்வுன்றது தன் மகரந்த சேர்க்கையை தவிர்க்கிறதுக்காக பூக்கள் கொண்டுள்ள ஒரு இசைவாக்கம் தான் இருகால முதிர்வு. சரி, இருகால முதிர்வு சொல்லிக்க பெண்ணகத்துக்கு முன்னாக ஆணக முதிர்ச்சி அடையும். அது ஆணக முன்முதிர்வுன்னு சொல்லுவாங்க. அல்லது ஆணகத்துக்கு முன்னாக பெண்ணக முதிர்ச்சி அடைந்திருக்கும். அதை பெண்ணக முன்முதிர்வுன்னு சொல்லுவோம். இதை இருகால முதிர்வுன்னு சொல்றது. உதாரணமா சோளத்துல நாங்கள் பார்க்கலாம், மூக்குத்தி பூண்டுல பார்க்கலாம், ஆடு தின்னா பாலை அதுகள்ல பார்க்கலாம். சரியா? சோளம், மூக்குத்தி பூண்டு, ஆடு தின்னா பாலை ஆகிய தாவரங்கள்ல இருகால முதிர்வை அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்கு. சரி, அப்ப இதுல அமையாத தாவரம் தான் கேட்டது. அவை பொருத்தமான விட கிளீரோ டென்ட். மற்ற மூன்றும் அமையும். மற்ற உதாரணங்களையும் பார்த்து வைங்க.
இருகால முதிர்வு. மற்ற குறுகேசரம் வளைந்து காணப்படுறது அதுதான் கிளீரோ டெண்டன். மற்ற மல்லிகையில பார்க்கலாம். சமனில்லா தம்பு நோக்கி பட்டிப்பூ மல்லிகையில பார்க்கலாம். தன்மலட்டுத்தன்மை கொடித்தோடையில பார்க்கலாம். ஒரு பூக்கள் தென்னை சோளம் அதுகளில் வந்து அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்கு. சரி, இது அயன்மகரந்த சேர்க்கைக்கான இசைவாக்கங்கள் அல்லது தன்மகரந்த சேர்க்கையை தவிர்ப்பதற்கான இசைவாக்கங்கள் என்றதுக்குள்ள வரும். சரியா, இந்த 5 விஷயங்களையும் ஞாபகத்துல வச்சிருக்கோம். அடுத்த 6வது, மாறா வேகத்துடன் இயங்கும் பொருள் ஒன்றின் வேகம் தவிர்ந்தற்கு அரணி சம நேரத்தில் சமமாக அமையும். மாறா வேகம் என்ற அதனுடைய கருத்து என்ன? வேகம் எதன் மூலம் அளவிடப்படுது? வேகம் வந்து இடப்பெயர்ச்சி சார்பாக அளவிடப்படுது. அலகு நேரத்துல சென்ற இடப்பெயர்ச்சியைத்தான் நாங்கள் வேகம் என்று சொல்றோம். அப்ப நேரத்தோட இடப்பெயர்ச்சி சமனா இருந்தா தான் அது சமனான வேகமாக இருக்கு. நேரத்தோட சென்ற இடப்பெயர்ச்சி சமனாக இருந்தா சீரான வேகமாக இருக்கும் அல்லது மாறா வேகமாக இருக்கும். அப்ப எக்காரணி சம நேரத்தில் சமமாக அமையும் என்று சொன்னால் இடப்பெயர்ச்சி என்று. அடுத்தது ஆகன் கால்சியம் 2 அணுக்கள்ல தந்திருக்கணும். அதுல சமமாக அமைவது கேட்டு. சரி, இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இடது பக்க கீழ் மூலையில வாரது அணுவன், இடது பக்கம் மேல் மூலையில வாரது திணிவன். அணுவன்ன்றது கருவில இருக்கக்கூடிய புரோத்திரன்கள் எண்ணிக்கைக்கு சமன். ஆகன்ல 18 புரோத்திரன்கள் இருக்குது. கல்சியத்துல பாத்தீங்கன்னு சொன்னால் அங்க வந்து 20 புரோத்திரன்கள் இருக்கு. அப்ப இலத்திரன்களும் அப்படித்தான் இருக்கு. திணிவன் பாத்தீங்கன்னு சொன்னால் ஆகனுக்கு 40, அது மாதிரி கல்சியத்துக்கு 40 என்று தந்திருக்கிறோம். ஆகவே இங்க ரெண்டிலையும் சமமாக இருக்கிறது வந்து திணிவன். அது திணிவன் அப்படி காண்றா புரோத்திரன் நியூத்திரன் கூட்டுத்தொகை தான் திணிவன் ஆயிருக்கும். அப்ப இங்க புரோத்திரன் வேறுபடுறதால நியூத்திரனும் வந்து வேறுபடும். மாறாம சமமாக இருக்கிறது வந்து திணிவன். அடுத்த தன்வெப்ப கொள்ளளவு தொடர்பான கூற்றுக்களுள் சரியானது. இப்ப தன்வெப்ப கொள்ளளவண்டா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். தன்வெப்ப கொள்ளளவன் சொன்னா ஓர் அலகு திணிவுடைய பொருள் ஒன்றின் வெப்பநிலைய ஒரு அலகால உயர்த்துவதற்கு கொடுக்க வேண்டிய வெப்ப சக்தியின் அளவுதான் தன்வெப்ப கொள்ளளவு. ஒரு பதார்த்தத்தின் தன்வெப்ப கொள்ளளவு கூட என்று சொன்னால் அதை ஹீட் ஆக்குறதுக்கும் அதிக நேரம் தேவை. அது மாதிரி அது ஹீட்டை வந்து இழக்கணும்னு சொன்னாலும் அதுக்கு அதிக நேரம் தேவை. என்னன்னு சொன்னா தன்வெப்ப கொள்ளளவு ஒரு பொருளுக்கு கூட என்று சொன்னா, உதாரணமா நீரின் தன்வெப்ப கொள்ளளவு எடுப்போம். அதிண்ட தன்வெப்ப கொள்ளளவு நாங்க கதைக்கிறோம். நாங்கள் 4200 ஜூல் கிலோகிராம் -1 கெல்வின் -1 இப்படித்தான் குறிப்போம். சரியா, ஜூல் கிலோகிராம் -1 கெல்வின் -1 என்று பேர். சரி, இடமில்லாதபடியே கீழே குறிக்கிறேன். சரி, ஜூல் கிலோகிராம் -1 கெல்வின் -1. இந்த விளக்கம் என்னண்டா பிள்ளைகள், ஓர் அலகு தனியுடைய பொருள் வெப்பநிலை ஒரு கெல்வினால அல்லது ஓர் அலகால் உயர்த்துவதற்கு கொடுக்க வேண்டிய வெப்ப சக்தியின் அளவு என்று கருத்து. அதாவது 4200 ஜூல் அந்த வெப்ப சக்தியை நாங்க கொடுத்தோம்னா தான் நீர் வந்து ஒரு கெல்வினால அதனுடைய வெப்பநிலை என்ன செய்யும்? கூடும். சரியா, ஒரு கெல்வின் அல்லது ஒரு பாய் செல்சியஸால அதனுடைய வெப்பநிலை கூடும். அப்போ அவ்வளவு வெப்ப சக்தியை கொடுத்தா தான் அது வெப்பம் கூடும். அது மாதிரி பழையபடி அவ்வளவு வெப்ப சக்தி இழந்தா தான் அதனுடைய வெப்பநிலை ஒரு பாய் செல்சியஸால குறையும். இப்ப பொதுவா ஒரு பதார்த்தத்துக்கு தன்வெப்ப கொள்ளளவு கூடன்னு சொன்னா அது ஹீட் ஆகிறதுக்கும் ஹீட் இழக்கிறதுக்கும் அதிக நேரம் தேவை. என்னது ஞாபகத்துல வச்சிருக்கோம். ரைட், அப்ப அதை வச்சு கொண்டு பார்த்தோம்டா இதுல சரியானதுதான் கேள்வி. முதலாவது கூட்ட பாருங்க, தன்வெப்ப கொள்ளளவு கூடிய பதார்த்தம் ஆறுதலாக வெப்பத்தை இழக்கும். அதான் சரி. தண்ணியை ஹீட் பண்றதுக்கும் கூட நேரம் தேவை. தண்ணி வெப்பத்தை இழக்கணும் என்றாலும் கூட நேரம் தேவை. என்ன காரணம்? அந்த தன்வெப்ப கொள்ளளவு கூட. தன்வெப்ப கொள்ளளவு கூடிய பதார்த்தம் ஆறுதலாக வெப்பத்தை இழக்கும் என்றால் அந்த கூற்று சரி. 9வது, உணவுச் சமிபாட்டு செயல்முறையுடன் புரத பிரிநொதியம் ஒன்று உதரச்சாற்றில் உள்ளது. அந்நொதியம் எங்கே உற்பத்தி செய்யப்படும்? ரைட், உணவுச் சமிபாட்டு செயல்முறையுடன் தொடர்பான புரத பிரிநொதியம் ஒன்று உதரச்சாறில் உள்ளது. உதரச்சாறுக்குள்ள நீர் இருக்கும், எச்சியல் இருக்கும், பெப்சின் இருக்கு. உதரச்சாறுன்றது இங்க இருந்து சுரக்கப்படுது, இறப்பையில இருந்து சுரக்கப்படுது. ஆகவே இதுக்கு பொருத்தமான விட இறப்பை. சரி, இறப்பையில தான் என்ன எச்சியல் நொதியம் இந்த பெப்சின் பெப்சின் என்ற நொதியம் தான் புரதத்தை பிரியடைய செய்யும். புரதத்தை பல் பெப்டைட்டாக மாத்திர வேலையை பெப்சின் செய்யும். பெப்சின் வந்து இறப்பையில தான் உற்பத்தி செய்யப்படும்.
அடுத்த சதையின் இலிங்ககான் சிறுதீவில் உள்ள அல்பா கலங்களினால் உற்பத்தி செய்யப்படும் hormone. சதையின் இலிங்கான் சிறுதீவில் ரெண்டு கலங்கள் இருக்கு. அல்பா அல்பா கலங்களால வந்து குளுக்கோஹோன் என்ற ஹோமோன் வந்து உற்பத்தி செய்யப்படுது. அதில் இருக்கக்கூடிய பீட்டா கலங்களால இன்சுலின் உற்பத்தி செய்யப்படுது. இன்சுலின் குருதியில குளுக்கோஸ் மட்டம் நியம அளவை விட கூடக்குள்ள தொழிற்பட்டு மேலதிக குளுக்கோஸை கிளைக்கோஜனாகவும் கொழுப்பாகவும் தோலுக்கு கீழே அல்லது ஈரல்ல சேமிச்சு வைக்கிற வேலையை செய்யுது. குளுக்கோஹோன் வந்து ஒரு குருதியில நியம மட்டத்தை விட குளுக்கோஸின் அளவு குறைஞ்சதுன்னு சொன்னால் ஏற்கனவே சேகரிக்கப்பட்டு காணப்படுற அந்த ஈரல்ல காணப்படுற அந்த கிளைக்கோஜன் அதுகளை வந்து குளுக்கோஸாக மாற்றி குருதியில சேர்க்கும். அந்த வேலையை செய்யறது குளுக்கோஹோன். அது அல்பா கலங்களால சுரக்கப்படுது. பீட்டா கலங்களால இன்சுலின் சுரக்கப்படுது. அது ஞாபகத்துல வச்சு. சரியா? பீட்டா கலங்களால இன்சுலின் சுரக்கப்படும். அது மாதிரி கால்சிட்டோனின்ன்றது வந்து தைராய்ட் சுரப்பியால சுரக்கப்படுது. தைராய்ட் சுரப்பின்றது களத்தில் இருக்கிற அந்த சுரப்பி. அதாலதான் கால்சிட்டோனின் ஹோமோன் சுரக்கப்படுது. கல்சியத்தின் அளவை குருதியில கல்சியத்தின் அளவை கட்டுப்படுத்துறதை வெட்டவியல. இது தவிர தைரோக்சின் ஹோமோனும் தைராய்டு சுரப்பியால தான் சுரக்கப்படுது. அது உடல் அனுசேப தொழிற்பாடுகளை கட்டுப்படுது. அது மாதிரி அதிரீனலின் என்ற ஹோமோன் வந்து எங்கட அதிரீன சுரப்பியால சுரக்கப்படுது. அது சிறுநீரகத்துக்கு மேற்புறம் காணப்படுது. இந்த அதிரீனலின் தான் உடலை ஆபத்தான நிலைமைகளுக்கு தயார்படுது. தாக்கு அல்லது தப்பியோடு அந்த மாதிரியான செயல்முறைகளை செய்யறது அதிரீனலின் ஹோமோன். 11வது கேள்வி. 10.6 கிராம் Na2CO3 100 மில்லி லிட்டர் நீர் கரைசலில் உள்ளது. இக்கரைசலின் செறிவை ஒத்த 500 மில்லி லிட்டர் Na2CO3 கரைசலை தயாரிப்பதற்கு தேவையான Na2CO3 திணி. முதலாவது இவற்ற செறிவை நாங்கள் கண்டுபிடிப்போம். சரியா? செறிவு இதன்றதுக்கு எங்களுக்கு திணிவு தந்திருக்கு. மற்ற இதுல சோடியம் கார்பனோட்ஸ் என்ற சாரண திணிவு தந்திருக்கு. அப்ப அதை வச்சுக்கொண்டு சார் மூலக்கூட்டு திணிவை கணிக்கலாம். அதை வச்சு மூல கணிக்கலாம். கனவளவு தெரியும். ஆகவே செறிவை கணிக்கலாம். முதலாவது நாங்க Na2CO3னா மூல கணிப்போம். Na2CO3னா மூல அளவு. அதுக்கு சார் மூலக்கூட்டு திணிவு முதல் வேணும் இருக்கு. சோடியம் பாருங்க 23 2 இருக்குது. ஆகவே 2. கார்பன் 12. சகோட்சன் 16 3 இருக்குது. அப்ப 3 பெருக்கணும். 23 பெருக்கினா 46. 12 16 3 பெருக்கினா 48. 6 3 8 8 16. 4 3 5 3 10 106 பேர். சரியா? 106 கிராம் மூல் மைனஸ் 1. ஆகவே மூல் கண்டுபிடிக்கலாம் நாங்கள். திணிவு 10.6. இவர் 106. பிரிச்சு விட்டோம்னு சொன்னா 106க்கு அடங்காது. தசம் 1 பேர். சரியா? தசம் ஒரு மூல். இனி நாங்கள் அடுத்த கட்டம் செறிவு காணணும். செறிவுக்கு மூலின்கள் கனவளவு. மூலுக்கு பதிலாக பாருங்க தசம் ஒரு மூல். கனவளவுக்கு பதிலாக 100 மில்லி லிட்டர். இங்க வந்து நாங்க கனவளவு டெசிமீட்டர் கியூப்ல கொடுக்கணும். ஆகவே 100 ஆயிரத்தால பிரிக்கணும். பிரிக்கிற 1000 அது பெருக்கப்படும். இந்த 2 சைவர் இந்த 2 சைவர் வெட்டினோம்டா தசம் 1 10ஆல பிரிக்கணும். அவ்வளவு 1 பேர். இப்ப சரிவு கண்டுபிடிச்சிட்டோம். 1 மோல் டெசிமீட்டர் -3. இவற்ற சரிவு என்ன? 1 மோல் டெசிமீட்டர் -3. இப்ப கேள்வி, இந்த கரைசலின் செறிவை ஒத்த 500 மில்லி லிட்டர் Na2CO3 கரைசலை தயாரிப்பதற்கு தேவையான NO2CO3 தெளிவுதான் கேள்வி. சரி, அப்ப 1 மோல் டெசிமீட்டர் -3 என்ன? அதுல கருத்து என்ன? ஒரு டெசிமீட்டர் கியூப்புக்குள்ள ஒரு மூல் இருக்கு கருத்து. ஒரு டெசிமீட்டர் கியூப் பண்றது 1000 சென்டிமீட்டர் கியூப் அல்லது 1000 மில்லி லிட்டருக்கு சமனாயிருக்கு. 1000க்குள்ள உண்டுன்னு சொன்னா 500க்குள்ள எவ்வளவு இருக்கு? அரைவாசி இருக்கு. சரி, 500க்குள்ள அரைவாசி இருக்கு. இப்ப தசம் 5 மூல். தசம் 5 மூல் Na2CO3 திணிவை கண்டமெண்டா. சரி, 1 மூல் Na2CO3 திணிவு 106. ஆகவே தசம் 5 எவ்வளவு? അതിന്റെ അരവാസി 53 கிராம்.
சரியா? உற்பத்தியாகும் விந்து சேமிக்கப்பட்டிருப்பது. விந்து வந்து விதை மீத்தணிவுல சேமிக்கப்பட்டது. விதையில தான் உற்பத்தியாகும். தற்காலிகமா சேமிக்கப்படக்கூடிய பகுதி வந்து விதை மேய்த்தணிவுல சேமிக்கப்பட்டது. அடுத்த சோள தாவரத்தின் இனப்பெருக்க கட்டமைப்புகள் அருகில் காட்டப்பட்டுள்ளது. காரணிகளால் சோளம் மகரந்த சேர்க்கை அடைகிறது. சோளம் வந்து காற்றால மகரந்த சேர்க்கை அடைகிறது. கொண்டாலையும் மருந்து சேர்க்கை அடைகிற தாவரங்களோட உத்திகள் தெரிஞ்சிருக்கும். இங்க பாருங்க, காற்றாலை நெல், சோளம், தென்னை அதுகள் வந்து இதண்டு അതിന്റെ சிறப்பியல் பாத்தீங்கன்னு சொன்னா பூக்கள் வந்து தாவரத்தின் உச்சியில இருக்கிறது. மற்ற பெருமளவான எண்ணிக்கையில மருந்த மணிகள் உற்பத்தி செய்யப்படுறது. மருந்த மணிகள் மிகச் சிறியதாகவும் லேசானதாகவும் காணப்படுறது, பறக்கக்கூடிய மாதிரி. சிறை விரிப்பான கிளை கொண்ட குடி இருக்கிறது. பூக்கள் பூந்துணராக இருக்கிறது. இதெல்லாம் காற்றால பரம்பரையடைகிறதுக்காக கொண்டிருக்கிற இசைவார். சரி, அது மாதிரி நீர் அதையும் ஞாபகத்துல வச்சிருக்கும். சரி, எது நீர் வலிசினேரியா. சரி, இது விலங்குகள். விலங்குகளை கவரக்கூடிய மாதிரி இருக்கிறது. மனம், நிறம், அமுத சுரப்பி, ஒட்டுந்தன்மை, ஏமாத்திர வடிவம். அது விலங்குகளுக்காக மருந்து சேர்க்கை அடைகிற பூக்கள் கொண்டிருக்கிற இசைவார். இதெல்லாம் தெரிஞ்சிருக்கு. அடுத்த பாருங்க, ஒரு குழிவில்லையினால் உண்டாக்கப்படும் ஒரு மெய்ப்பொருளின் பிம்பம் எப்போதும். இதுல நீங்க ஞாபகத்துல வச்சிருக்க வேண்டிய விஷயம், ஒரு குழிவு வில்லை. அத மாதிரி ஒரு குவிவாடி. சரியா? ஒரு குழிவு வில்லை அல்லது ஒரு குவிவாடி. இந்த ரெண்டிலையும் பிள்ளைகள் எந்த தூரத்துல நாங்கள் பொருளை வச்சாலும் அங்க எங்களுக்கு வார பிம்பம் உருச்சிருத்ததாயும் நிமிர்ந்ததாயும் மாயமாயும் இருக்கு. உருச்சிருத்தது, நிமிர்ந்தது, மாயமாக இருக்கு. இந்த ரெண்டிலை எங்க பொருளை வச்சாலும் அதான் விஷயம். சரி, அப்ப உண்மையானதுன்றது வராது, மாயமானது பொருளிலும் பெரியதுன்றது வராது, சிறிய. மூன்றாவது விட பொருட்கள் மாயமானது பொருளிலும் சிறியது. மற்றது வந்து என்ன, உருச்சிருத்ததா இருக்கு. என்ன சாரி, நிமிர்ந்ததாக இருக்கு. சரியா? நிமிர்ந்தது, பொருளிலும் சிறியது, மாயமா. புலிவில்லைக்கும் சரி குவிவாடிக்கும் சரி இதான் நிலம். அடுத்து அமோனியம் ஹைட்ரோக்சைடு கரைசல் பற்றி சரியான கூற்று. இது ஒரு மென்மூலம், நீரில கரையாதுன்றது பிள்ளை. மென்மூலம்ன்றது சரி, நீரில கரையாதுன்றது பிள்ளை. வெண்மூலம்ன்றது பிள்ளை. மற்ற நீரில முற்றாக பிரிகை அடையும்ன்றதும் பிள்ளை. இது ஒரு கேரம்ன்றது சரி, நீரில பகுதியாகவே பிரிகை அடையும். இரண்டாவது விட தான் பொருத்தம். அமோனியம் ஹைட்ரோக்சைடு வந்து நீரில கரையக்கூடிய மூலங்களை தான் பிள்ளைகள் நாங்கள் கேரங்கள் என்று சொல்றாங்க. மற்ற அமோனியம் ஹைட்ரோக்சைடு வந்து ஒரு மென்மூலம் என்றபடியா அது வந்து பகுதியாகத்தான் அயனாக்கமடையும். சரி, எனவே அதை வச்சுக்கொண்டு நாங்க சரியான விட ரெண்டுக்கு போடலாம். மென்மூலம் நீரில கரையக்கூடியது, நீரில கரைகிறபடியா கேர். சரி, NHO OH என்றது ஒரு மென்மூலம். மற்றது நீரில கரையும். நீரில கரையும் என்றபடியா கேரம் சொல்லுவோம். மற்ற மென்மூலம் என்றபடியா பகுதியா தான் பிரிகை அடையும். 16வது, 32 கிராம் கந்தவிரோட்சைட் அடங்கும் அணுக்களின் எண்ணிக்கை. இந்த இடத்துல கவனமாக்க வேண்டும். அணுக்கள் தான் கேள்வி. அப்ப SO2 இந்த சேர் மூலக்கூட்டு திணிவை காணுவோம். கந்தகத்துக்கு 32, ஒட்சனுக்கு 16, 2 இருக்குது. ஆகவே 2ஆல பெருக்கணும். 32, 16, 32 கூட்டினா 64 பேர். 64 கிராமில் இருக்கக்கூடிய SO2 மூலக்கூறு எண்ணிக்கை என்று கேட்டா 6.02 தர 10 × 23 பேர்.
ஆனா நீங்க கேட்டது 32 கிராம் கந்தை ரோட் சைடுல இருக்கிற அணுக்கள் எண்ணிக்கை. ஆகவே இந்த பெறுமாதியை 32ஆல பெருக்கி விட்டோம்னு சொன்னா எங்களுக்கு அதுல இருக்கக்கூடிய மூலக்கூறுகள் எண்ணிக்கையே வரும். எங்களுக்கு தேவை அணுக்கள் எண்ணிக்கைன்றபடியா SO2ல எத்தனை அணுக்கள் இருக்குது? 2 ஒட்சன் அணுக்களும் ஒரு சல்பர் அணுவும் இருக்குது. அப்போ மொத்தம் 3 அணுக்கள் இருக்குது. ஆகவே இந்த பெறுமதியை 3ஆல நாங்கள் என்ன செய்யணும்? பெருக்கிறோம். சரி, அப்ப பொருத்தமான விட 3 தர 64 மேல் 32 தர 6.02 தர 10 23 முதலாவது விட. இந்த அணுக்கள் மூலக்கூறுகள் கவனமா இருக்கும். சரி, 64 கிராம் அந்த ஈரோட் சைட்ல 6.02 தர 10 23 மூலக்கூறுகள் இருக்கு. 32 கிராமில் அது நிறவாசி இருக்கு. 64 மேல் 32 கோடைக்குள்ள அரைவாசி என்று பேர். ஆனா எங்க கேட்டது அணுக்கள் என்றபடியா ஒரு மூலக்கூறுல 3 அணுக்கள் இருக்குது. 2 ஒட்சனும் ஒரு சல்பரும். ஆகவே அந்த பெறுமதியும் 3ஆல பெருக்கவும். அணுக்களை கணக்கு. 17வது வெளியே பாருங்க. செயற்கை வளமாக்கியின் ஒரு வகையாகிய அமோனியம் சல்பேட்டின் சூத்திரம் இது பற்றிய தவறான கூற்று. அமோனியம் சல்பேட்ன்றது ஒரு உப்பு. சரிதானே? அமோனியம் சல்பேட்ன்றது ஒரு உப்பு. எப்படி உருவாகுதுன்னு சொன்னா அமோனியம் ஹைட்ரோக்சைட். அமோனியம் ஹைட்ரோக்சைடுன்றது ஒரு மூலம் தானே, அதுவும் குறிப்பா மென் மூலம். அதே மாதிரி இங்க வர சல்பேட் H2SO4ல இருந்து கிடைக்கும். H2SO4ன்றது ஒரு வெண் அமிலம். இது ரெண்டும் சேர்ந்து வர ஒரு உப்பு தான் அமோனியம் சல்பேட். சரி, அவரேக்கு அமோனியம் NH4 ட்வைஸ் SO4ஓடு சேர்ந்து அங்க நீர் உருவாகும். இப்ப இங்க வார உப்பு சரி, அதுல வார உப்பு பாத்தீங்கன்னா வெண் அமிலம் அதே மாதிரி மென் மூலம் சேர்ந்து வாரபடியே இங்க அமோனியம் சல்பேட்ன்றது ஒரு அமில உப்பாக இருக்கு. சரி, ஒரு அமில உப்பாக இருக்கு. இது பற்றிய தவறான கூத்து தான் கேள்வி. இப்ப பொதுவா நாங்கள் உப்பெண்டாலே பிள்ளைகள் உப்பு ஒரு பளிங்கு வடிவ திண்ம சேர்வை. சரி, உப்பின் இயல்புகள் அண்டைக்குள்ள பார்த்தோம்னா இங்க பாருங்க, உப்பின் இயல்புகள் பாருங்க. பளிங்கு வடிவ திண்ம சேர்வை, நீரில கரையக்கூடியது, மற்ற உயர் உருகு நிலையம் கொதிநிலையம் கொண்டிருக்கு. இதுதான் உப்பின் இயல்புகள். சரி, அப்ப இங்க தந்திருக்கிற 3 இயல்புகளும் உப்பின் இயல்புகள். இது ஒரு நடுநிலை உப்பண்டு தான் தெரியும். நடுநிலை உப்புன்றது தவறானது. இது ஒரு அமில உப்பு. சரி, எனவே தவறான கூற்று 3வது. அடுத்த பாற்கலங்களினால் உறிஞ்சப்படும் கூறு அல்லது கூறுகள். சிறுகுடல்ல சடைமுலைகள்ல இருக்கக்கூடிய குருதிமை துளை குழாய்களால இந்த ஒரு சர்க்கரைட்டுகள், விட்டமின்கள், கனியுப்புக்கள், அமினோமிலங்கள் இதுகள் எல்லாம் அகத்துறிஞ்சப்படும். பாற்கலன்களால் அகத்துறிஞ்சப்படுற கூறு கொழுப்பமிலமும் கிளிசரோ. இது ரெண்டும் தான் பாற்கலன்களால் அகத்துறிஞ்சப்படும். சரியா? 19. தென்னை மரத்தின் உயரம் 5 மீட்டர். 2 கிலோகிராம் திணி உள்ள தேங்காய் சுயாதீனமாக விழுகிறது. சுயாதீனம் என்றா ஓய்விலிருந்து விழுகின்றது கருத்து. தரையில் விழும்போது, தரையில் தொடும்போது அழுத்த சக்தி இயக்க சக்தி முறை உயிர்ப்பினாலான முதல் 10 மீட்டர்/செகண்ட் -2 ஆகும். வழியின் தடை புறக்கணிக்கத்தக்க அளவுக்கு சிறியதென கொள்ளலாம். ரைட். தரைய தொடைக்குள்ள பாத்தீங்கன்னு சொன்னா அழுத்த சக்தி பூஜ்ஜியமா வந்துடும். தரைய தொடைக்குள்ள அழுத்த சக்தி பூஜ்ஜியம். இயக்க சக்தி மேக்சிமமா இருக்கு. அதுக்கான சமன்பாட்டை போட்டோம்னா அரை எம்பி வர்க்கம். அரை தர திணிவுக்கு பதிலா 2 கிலோகிராம். வேகம் நாங்க தான் காண வேணும். வேகம் இங்க தந்தில்லை, நாங்க தான் காண வேணும். எப்படி காண்றதுன்னு சொன்னா இப்ப தென்னை மரத்துல தேங்காய் இருக்கைக்குள்ள அதுல அழுத்த சக்தி இருக்கும், இயக்க சக்தி பூஜ்ஜியம். சரி, அப்ப அதுக்குரிய சமன்பாடு MGH. தரையை அடிக்கைக்குள்ள உயரம் வர வர குறையுது. தரையை தொடுற அந்த கணத்துல உயரம் பூஜ்ஜியம். அப்ப அழுத்த சக்தி பூஜ்ஜியமாகிடும். ஆனா இயக்க சக்தி உயர்வாயிருக்கு. வழித்தடையை புறக்கணிச்சோம் என்று சொன்னா தென்னை மரத்துல தேங்காய் இருக்கைக்குள்ள கொண்டிருக்கிற அழுத்த சக்தியும் அந்த தேங்காய் தரையை துடைக்க கொண்டிருக்கக்கூடிய இயக்க சக்தி ஒன்று கொண்டு எப்படி இருக்கு? சமனா இருக்கு. அதை வச்சு கொண்டு வேகத்தை காணலாமே இல்லையோ? காணலாம். எம்ஐயும் வெட்டுங்க. இந்த வி வர்க்கம் அதான் கேள்வி. பிரிக்கிற 2 அங்கால போய்க்க பெருக்கப்படும். 2GH என்று வரும். வி வர்க்கம் 2GH என்றபடியா வி இந்த பெருமன் காண்றதுக்கு 2GH இந்த வர்க்கம். சரியா? 2Gக்கு பதிலா 10, Hக்கு பதிலா உயரம் 5 மீட்டர். 10 20 20 5ஆல பெருக்கினா 102 வரும். 100க்கு வர்க்க மூலம் எடுத்தா 10 வரும். ஆகவே இங்க வி வர்க்கத்துக்கு பதிலாக 10 100 போடலாம்.
ரெண்டு வெட்டுப்பட்டதுன்னா 100 ஜூல் ரெண்டு பேர். அழுத்த சக்தி 0, இயக்க சக்தி எவ்வளவு? 100 ஜூல். எனவே பொருத்தமான விட 2 ஆகும். 20வது கேள்வி, இதயத்தின் தொழிற்பாட்டுடன் தொடர்பான மின் இதய வரைவு இசிஜி காட்டப்பட்டிருக்கு. அதுல கியூஆர்எஸ் குறிக்கிறது என்னன்னு கேட்டு இதுல காட்டப்பட்டது பாத்தீங்கன்னா மின் இதய வரைவு. இதுல மூன்று இந்த பகுதிகளையும் எடுத்தோம்னு சொன்னா இந்த பகுதி வந்து சோனியரை சுருக்கம். அது மாதிரி கியூஆர்எஸ் என்ற இந்த பகுதி வந்து இதயவரை சுருக்கமா இருக்கும். மற்றது சோனியரை இதயவரை தளர்வாக இருக்கும். சரி, இதான் மின் இதயவரையும் காட்டுற விஷயம். இதுல சோனியரை சுருக்கம், அடுத்த கட்டம் இதயவரை சுருக்கம், அங்கால சோனியரை இதயவரை தளர்வு. சரியா, அதே படம் தான் நீங்க காட்டப்பட்டிருக்குது. முதலாவது சோனியரை சுருக்கம் பி என்றது சோனியரை சுருக்கம், கியூஆர்எஸ் என்றது இதயவரை சுருக்கமாக இருக்கு. சரியா, கியூஆர்எஸ் இதயவரை சுருக்கம், அங்கால டி என்றது வந்து சோனியரை இதயவரை தளர்வாக இருக்கு. 21 நிலையான தடை, மாறும் தடை, ஒளி உணரி தடை என்பவற்றின் குறியீடுகள் முறை. நிலையான தடை, மாறும் தடை, ஒளி உணரி தடை. இதுல ஒளி உணரி தடை இந்த படம் பிழையாக போடப்பட்டிருக்கு. முதலாவது படம் சரி, நிலையான தடைக்கு இந்த படம் சரி, மாறும் தடைக்கு இப்படி அம்புக்குறி நடுவுக்குள்ள வரும் அது சரி, ஒளி உணரி தடைக்கு ஒளி காட்டவன் சரி, அப்படி விழுகிற மாதிரி ஒளி காட்டவன் இது ஒன்று வந்திருந்ததுன்னு சொன்னா சரி. அல்லது வேற நிலையான தடையை நாங்கள் இந்த மாதிரி சேப்பிலையும் குறிக்கிற நாங்கள், மாறும் தடைய இந்த மாதிரியான சேப்பிலையும் குறிக்கிற நாங்கள், அல்லது இதுவும் சரி, ஒளி உணரி தடைய இப்படி காட்டி அப்படி ரெண்டு அந்த ஒளி பட்டு தடமாறுதுன்றதை குறிக்கிறதுக்கு அந்த ஒளியை வந்து அம்புக்குறியால காட்டும். சரி, அது காட்டியிருந்தா நாலாவது விட சரி. 22 சமிபாடு ஒரு சீர்திறனிலை பேணுதல் ஆகிய இரு செயற்பாடுகளுடனும் ஏதோ ஒரு வகையில் தொடர்புடைய ஒரு பொருத்தமானது பார்த்தீங்கன்னு சொன்னால் மூன்றாவது விடைய போடலாம். ஏன் தெரியுமோ, இப்ப சதை வந்து சமிபாட்டுல சதையச்சாறு நொதியத்தை சுரக்குது. சரியா, சதையச்சாறுக்குள்ள நிறைய நொதியங்கள் இருக்குது என்ன, அதன் மூலமா சமிபாட்டு செயற்பாடு நடக்குது. இது தவிர ஒரு சீத்திர நிலையில வந்து சதையில் இருக்கக்கூடிய இலிங்கான் சிறுதீவுகள் ஆல்பா பீட்டா கலங்கள் இன்சுலின் குளுக்கோகோன் ஹோமோன்களை சுரக்குது. அதன் மூலமா குளுக்கோஸ் மட்டம் சீராக்கப்படுது. இப்ப சதை ஒரு சீத்த நிலையிலையும் பங்கு பெற்றது, அது மாதிரி அஹ், சமிபாட்டிலையும் பங்கு பெற்றது. அது மாதிரி தான் ஈரல். ஈரல் வந்து பித்தத்தை சுரக்குது. பித்தம் வந்து லிப்பிட்ட குழம்பாக்குற வேலையை செய்யுது. அப்ப அது சமிபாடோட சம்பந்தப்பட்ட வேலை. மற்ற ஒரு சீத்திர நிலையில பங்கு பெற்ற விஷயம் வந்து மேலதிகமான குளுக்கோஸ் கிளைக்கோஜனாக மாற்றப்பட்டு ஈரல்ல தான் சேமிக்கப்படுது. ஒரு சீத்திர நிலை பேணுதலையும் தொடர்பட்டிருக்கு. எனவே சரியான விட மூன்றாவது, ஈரலும் சதையும். 23 பின்வரும் இயல்புகளை கொண்ட முள்ளந்தண்டுளிக்குரிய வெவ்வேறு வகுப்புக்குரிய இரு விலங்குகளை சரியாக குறிப்பது. இதயம் நான்கறைகளை கொண்டது. இதயம் நான்கறைகளை கொண்டதுன்னு சொன்ன உண்டு ஆவேஸ் வரலாம், மற்றது வந்து மெமலியாக்கள் வரலாம். அது மாதிரி மாறா உடல் வெப்பநிலை உடையவை என்று சொன்னாலும் அதுவும் வந்து என்ன, ஆவேசும் மெமலியா. மாறா உடல் வெப்பநிலை ஃபீசஸ் ஆம்பிபியர் ரெப்டிலியா எல்லாம் உடல் வெப்பநிலை மாறிக்கொண்டு. சரி, அப்ப வெவ்வேறு வகுப்புக்குரிய இரு விலங்குகள் என்று சொல்லி ஆவேசிலே உண்டு மெமலியாவில் உண்டு எழுதி விட்டீங்களா? சரி. சரி, டோல்பின் கோழி போடலாம். டோல்பின் மெமலியாக்கு வரும், கோழி பறவைக்கு வரும். தேவாங்கெலி எல்லாம் வராது, ரெண்டுமே மெமலியா. மனிதன் வௌவால் ரெண்டுமே மெமலியா. திமிங்கலன் டோல்பின் ரெண்டுமே மெமலியா. அவை வேற வேறையா வாரது வந்து டோல்பினும் கோழி. டோல்பின் மெமலியா, கோழி ஆவேஸ்.
சமபெருமன் கொண்ட, அதாவது சமநீளம் சம குறுக்குவெட்டு பிறப்பு உடைய முறைய நிக்ரோம் கம்பிச்சுருள், இரும்பு கம்பிச்சுருள், இதுல நிக்ரோம் இருக்கா? நிக்ரோம் மண்டேக்குள்ள உங்களுக்கு தெரிய வேணும் தடை மிக கூடும். அடுத்ததுல இரும்பு கம்பிச்சுருள், அடுத்த செப்பு கம்பிச்சுருள். செப்பு கம்பிக்கு தடை மிக குறை. ஒரு மின்கலத்துடனும் அம்பியர்மானியுடனும் இணைக்கப்பட்டிருப்பதை உருக்காட்டுகிறது அம்பியர்மானியின் வாசிப்புகளுக்கு இடையிலான சரியான தொடர். அப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னால் தடை கூடினது ஏ, ஆகவே மின்னோட்டம் குறைவாக பாயும். ஏயிலும் பார்க்க பியில கூடுதலா பாயும், பியிலும் பார்க்க சிக்கு இன்னும் கூடுதலா பாயும். என்னோட தடை குறைவு, இப்ப மின்னோட்டம் பாயிற அளவு கூடவாயுது. அப்ப தொடர்பு வந்து ஏயிலும் பார்க்க பி பெரிது, பியிலும் பார்க்க சி பெரிது. பொருத்தமானவுடன் 4. 25. குறித்த மூலம் பற்றிய சில தகவல்கள். கத்தியால் வெட்டக்கூடிய அளவுக்கு மென்மையானது, நீரிலும் அடர்த்தி குறைவானது, மின் வெப்ப கடத்தி. சோடியம். சோடியத்தை நாங்க கத்தியால வெட்டக்கூடிய அளவுக்கு மென்மையா இருக்கும், நீரிலும் பார்க்க அடர்த்தி குறைவானது, நீருக்குள்ள போட்டவன் சொன்ன மேல மிதக்கும், சென்ற சத்தத்தோட ஓடி திரிஞ்சு உக்கிரமா தாக்கம் அடையும், மற்றது சிறந்த முறையில மின் வெப்பத்தை கடத்தும். சரியா? முதலாவது மனித மூளையின் செயல்கள் தந்திருக்குது, அதுல நீள்வளைய மைய விளையத்தால கட்டுப்படுத்தப்பட்டது. சரியா? நீள்வளைய மைய விளையம் வந்து சுவாசம், இதய துடிப்பு வீதம் அதுகளத்தான் கட்டுப்படுத்தும். உடல் அசைவை சரியான முறையில கட்டுப்படுத்துறது வந்து சரியா சுவாசத்தை தான் நீள்வளைய மைய விளையம் கட்டுப்படுத்தும். பொருத்தமான விட பி. இரண்டாவது பி மட்டும். இதுல பாருங்க தொழில்கள் இருக்கு. மூலியத்தின் தொழில் வாங்கியிலிருந்து வரும் கணத்தாக்கங்களை பெற்றுக் கொள்றது, அந்த கணத்தாக்கங்களால் கிடைக்கப்பெறும் தகவல்களை விளங்கிக் கொள்றது, அத்தகவல்களை களஞ்சியப்படுத்துறது. மற்ற புலன்கள், சரி, அந்த புலன் உணர்வுகளை உணர்றதுக்கு பொறுப்பாயும் இருக்கு. சரியா? மனம், சுவை அதுகளை உணர்வதற்கு பொறுப்பா இருக்கக்கூடியது. அது மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா அடுத்த இயல்பு வந்து கற்றல், சிந்தனை, நுண்ணறிவு அந்த மாதிரியான உயர் உள செயற்பாடு அதுகளை செய்யும். மற்றது இச்சை வழி தசை சுருக்கத்தை கட்டுப்படுத்துறதும் மூலியத்தின் தொழில். அது மாதிரி மூளி வந்து உடற் சமநிலைக்கு பொறுப்பானது, இச்சை வழி செயல்களை கட்டுப்படுத்தும், மற்ற உடல் அசைவுகளை சரியான முறையில மேற்கொள்றதுக்கு பங்களிப்பு செய்யறதும் மூலிதான். மற்ற நீள்வளைய மைய வளையம் உயிர்ப்பான தொழிற்பாடுகளை கட்டுப்படுத்தும், இதய துடிப்பு, சுவாசம், இதை தவிர தெரிவினை செயற்பாடுகள், வாந்தி, இருமுதல், விலங்குதல் அதுகளை வந்து நீள்வளைய மையம் கட்டுப்படுத்தும். 27. அமுக்கம் அதிகரிக்கும் போது வானிலை தாக்கிகளின் தாக்க வீதம் அதிகரிக்கும். சரி, அமுக்கம் அதிகரிக்கும் போது ஓரலகு நேரத்தில் ஒன்றுடன் ஒன்று மோதும் தாக்க துணிக்கைகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும். சரி, அமுக்கம் அதிகரிக்க கனவளவு குறையும், கனவளவு குறையிறபடியா ஒன்றோடு ஒன்று மோதுகின்ற தாக்க துணிக்கைகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும், அதால தாக்க வீதம் அதிகம். கூற்று ஏ கம பி ரெண்டுமே உண்மை என்று. 28. கடலில் செல்லும் ஒரு கப்பல் ஒரு ஆற்றினுள் பிரவேசிக்கிறது, இவ்வேளையில் பின்வரும் விடயங்களில் சரியானது. கடல் எண்ணெய்க்குள்ள கடல் உப்பு நீர், அப்ப கடல் அடர்த்தி கூட, கப்பல் மிதக்கிற அமிழுகின்ற அளவு குறைவாயிருக்கு. ஆறுன்னு சொல்லிக்க அது ஒரு நன்னீர், அடர்த்தி குறைவு. சரிதானே? அப்ப கப்பல் அதிக அளவுக்கு ஆழத்துக்கு அமிழும். ரைட். அமிழுகிற கனவளவுன்னு சொல்லிக்க கடல்ல அமிழுகிற கனவளவு குறைவு, ஆறில கூடண்டு வரும். சரி, எனவே இந்த ரெண்டையும் நாங்க தெரிவு செய்யலாம். அது மாதிரி அடர்த்தியை பொறுத்த வரைக்கும் கடல் அடர்த்தி கூட, ஆறுண்ட குறைவு. அது மாதிரி மேலுதைப்பு, மேலுதைப்பு வந்து கடல்ல கூடவா இருக்கும், ஆறுல குறைவா இருக்கும். சரியா? இதுக்கு பொருத்தமான விடை இல்லை. என்னன்னு சொன்னா மேலுதைப்பு கடல்ல வந்து அதிகம், கடல்ல மேலுதைப்பு அதிகம், ஆறுல மேலுதைப்பு குறைவாக இருக்கும். மற்ற ரெண்டைக்கும் பார்த்தோம்னா இங்க வேறங்க சமன் என்று தந்திருக்கு, ஆகவே இது வராது.
இதுல இந்த ஓடர் படி பாத்தீங்கன்னு சொன்னா அவளுகிற கனவுல வந்து எங்க கூடவா இருக்கும், கடலுக்குள்ள வந்து குறைவாத்தான் அவளு. சரி, அப்ப நாங்கள் இந்த ரெண்டு விடையிலும் தான் சரி செய்யலாம். ஆறுக்குள்ள கூடவாத்தான் அவளு. அடர்த்தி பாத்தீங்கன்னு சொன்னா கடல் நடத்தி தானே கூட, குறைவண்டு இருக்கிறபடியே இது வேற ஆறு. கூடாண்டேக்குள்ள இதான் சரி. ஆறுன்ற இடத்தி குறைவு. அது மாதிரி கடல் மேலுதைப்பு கூடவா இருக்கும், கடலால வழங்கப்படுற மேலுதைப்பு கூட, ஆறால வழங்கப்படுற மேலுதைப்பு குறைவு. சரி, அப்படித்தான் வரணும். ஞாபகப்படுத்தி வை. 29 ஒரு கிடை மேசை மீது உயரமான மரக்குற்றி வைக்கப்பட்டிருக்கு. மரக்குற்றி கிடையாக இயங்குவது ஏயில் விசை பிரயோகிப்பது சிறந்தது ஆகும். இதற்கான காரணம், இப்ப நாங்கள் இந்த மரக்குட்டியில பியில விசையை பிரயோகிச்சோம்னு சொன்னா இந்த மரக்குட்டி புரள்றதுக்கான வாய்ப்பு கூடும். ஆனா ஏயில கிடையா இயங்க செய்யணும்னு சொன்னா ஏயில பிரயோகிச்சோம்னு சொன்னால் அது வந்து கிடையாக சீரான முறையில இயங்கும். என்ன காரணம்னு சொன்னா இங்க நாங்க பிரயோக விசையை கொடுக்கக்குள்ள உராய் விசையும் வந்து அதே நேர்கோட்டுல தான் தொழிற்பட போகுது, கிட்டத்தட்ட அதே நேர்கோட்டுல தான் தொழிற்பட போகுது. இப்ப ரெண்டு ஒன்று கொண்டு சமனா தொழிற்படுறபடியே அது வந்து புரளாம இயங்குறதுக்கான வாய்ப்புகள் கூடும். ரைட், சரியான விட ஏ பிரயோகிக்கப்படும் விசையும் எதிர்த்து செயல் தொழிற்படும் உராய் விசையும் அண்மித்த நேர்கோட்டில் இருப்பதா. சரிதானே, முதலாவதான் பொறுத்து. ரைட், ஏயில் பிரயோகிக்கப்படும் விசையும் எதிர்த்து செயல் பிரயோகிக்கப்படும் உராய் விசையும் அண்மித்த நேர்கோட்டில் இருப்பதனால். இப்படி பியில பிரயோகிச்சு விட்டோம்னா புரள். சரி, ஒரு விசை இணை ஒன்று உருவாகி புரள்றதுக்கான வாய்ப்பு அது. சரி, ரைட். ஊக்கி பற்றிய தவறான கூற்று. பெருமளவு தாக்கிகளுக்கு சிறிதளவு ஊக்கி போதுமானது. சரி, தாக்கம் நடைபெறும் போது ஊக்கிகள் பௌதிக மாற்றம் நடைபெற்றாலும் ரசாயன மாற்றம் நிகழாது. சரி, ஊக்கி வந்து ரசாயன தாக்கத்துல பங்கு பெற்றாது, திணிவில மாற்றம். பௌதிக நில மாறி இருக்கலாம், ஆனா ரசாயன மாற்றம் நடக்காது. அது சரி. ஒவ்வொரு தாக்கத்துக்கும் தனித்துவமான ஊக்கிகள் உண்டு, அது சரி. ஐதரசன் பெரோக்சைட்டின் பிரிகையை அதிகரிப்பதற்கு சல்பூரிக் அமிலம் ஊக்கியாக பயன்படும். இது வந்து தவறு. சல்பூரிக் அமிலம் வந்து நிரோதியாகத்தான் பயன்படும். சரியா, சல்பூரிக் அமிலம் நிரோதி, அதாவது தாக்க அந்த பிரிகை வேகத்தை குறைக்கிறதுக்கு சல்பூரிக் அமிலத்தை பயன்படுத்தும். ஊக்கியா வந்து நாங்கள் பயன்படுத்துறது மேங்கனீர் ஆக்சைடை தான் ஊக்கியா பயன்படுத்தும். எனவே தவறான கூற்று நாம் பார்ப்போம். ஜாதீனம் பிரதேசம் ஒன்றில் உயிர் வாழும் ஒன்றுடன் ஒன்று இடைத்தாக்கம் புரியும் குடித்தொகை ஒருங்கே எவ்வாறு அழைக்கப்படும். ஒன்றுடன் ஒன்று இடைத்தாக்கம் புரியும் குடித்தொகை, அதாவது குடித்தொகை பல சேர்ந்து உருவாகிறது சாகி சொல். சரியா, சாகி. இரண்டாவது விட பொருத்தம சாகி. 32வது வெளியே பார்ப்போம். துவிச்சக்கர வண்டி ஒன்று குறித்த வேகத்தில் ஒருவரை மோதுகிறது. சந்தர்ப்பம் ஒன்று. அஹ், விலகி ஏற்பட்ட துவிச்சக்கர வண்டி இன்னொருவரை மோதுகிறது. கிளியரா இல்ல பிள்ளைகள், வாரம் வெயிட் பண்ணுங்க. ரைட், என்னன்னு சொன்னா முதலாவதுகளில் துவிச்சக்கர வண்டி ஒன்று குறித்த வேகத்தில் ஒருவரை மோதுதான். இரண்டாவது சுமை, சுமை ஏற்றப்பட்ட துவிச்சக்கர வண்டி. சரிதானே, சுமை ஏற்றப்பட்ட துவிச்சக்கர வண்டி ஒன்று இன்னொருவரை மோதுகிறது. இரண்டு சந்தர்ப்பங்களிலும் வேகம் சமம். ஒரு ஆளை மோதைக்கு இயங்குற பொருள்ட இயக்கத்தை நிறுத்துறதுக்கு இருக்கக்கூடிய கடினத்தன்மையத்தான் உந்தம் என்று சொல்றான். உந்தம் திணிவிலையும் வேகத்திலையும் தங்கி இருக்கு. ரெண்டு சந்தர்ப்பங்களையும் வேகம் சமன் என்று சொல்லிடும், ஆனா திணிவு ரெண்டாவது சந்தர்ப்பத்துல சுமை ஏற்றப்பட்டிருக்கு. அப்ப அங்க திணிவு கூட, திணிவு கூடண்டா உந்தமும் கூட, உந்தம் கூடண்டா பாதிப்பு எப்ப கூட நடக்கும், சந்தர்ப்பம் ரெண்டில உந்தம் கூடியதான் பாதிப்பும் கூட. அப்ப சந்தர்ப்பம் ரெண்டில கூட பாதிப்பு நடக்கும். கேள்வி, சந்தர்ப்பம் ரெண்டில் கூடிய பாதிப்பு ஏற்படுகிறது, இரண்டாவது சந்தர்ப்பத்தில் எக்கணியம் அதிகரித்தமை காரணமாக உண்டு. அடுத்த, நீரின் மேற்பரப்பில் செல்லும் ஒரு குறுக்கலையின் ஒரு குறித்த கணத்தில் அமைவு உருவில காட்டப்பட்டிருக்கு. இந்த அலையின் வீச்சமும் அலையின் நீளமும் இருக்கு. வீச்சம்னு சொன்னா சமநிலை தானத்திலிருந்து அந்த துணிக்கு அடைகின்ற அதி உச்ச இடப்பெயர்ச்சியைத்தான் வீச்சம் என்று சொல்லுவான். இவ்வளவு 10 வந்திருக்கிறபடியா இவ்வளவு வந்து 5 சென்டிமீட்டரா இருக்கும். வீச்சம் வந்து 5 சென்டிமீட்டரா இருக்கும். அலை நீளம் என்று சொன்னா ரெண்டு அடுத்துள்ள ஒத்த அவத்தைகளுக்கு இடப்பட்ட நீளத்தை தான் நாங்கள் அலை நீளம் என்று சொல்லுவோம்.
சரி, ரெண்டு அடுத்துள்ள உத்தாவத்தைகளுக்கு இடப்பட்ட நீளம் ஒன்றில் இதை சொல்லலாம் அலை நீளம். அல்லது இந்த ரெண்டு முடிகளுக்கு இடப்பட்ட நீளத்தை சொல்லலாம் அலை நீளம். அல்லது ரெண்டு தாளிகளுக்கு இடப்பட்ட நீளத்தை சொல்லலாம் அலை நீளம். இதுதான் அலை நீளம்னு சொல்லு. இவ்வளவு 60 சென்டிமீட்டர் தந்திருக்கேன். பாத்தீங்கன்னா இதுல வரக்கூடிய அலைகள் வந்து இந்த இதுல ஒரு அலை, இங்க ரெண்டு அலை, இங்க மூன்று அலை. மூன்று அலைகளுக்கும் 60 சென்டிமீட்டர், ஒரு அலைக்கு 20 சென்டிமீட்டர் எடுக்கும். சரி, அப்போ ஒரு அலையின் அலை நீளம் 20 சென்டிமீட்டர். அப்ப வீச்சம் 5 சென்டிமீட்டர், அலை நீளம் 20 சென்டிமீட்டர் ரெண்டு பேரும். எத்தனையாவது விட பொருத்தம்? இரண்டாவது விட பொருத்தம். 34 மின்முலாமடலின் போது தெரிந்திருக்க வேண்டிய விடயங்களில் சரியானது. மின்முலாமடல் ரெண்டேக்க நாங்க பேட்டரியின் பிளஸோட முலாமிட வேண்டிய உலோகத்தை பொருத்துவோம். முலாமிடப்பட வேண்டிய பொருளை வந்து மைனஸோட கொடுத்தோம். சரி, இது அனோட்டா தொழிற்படும். முலாமிடப்பட வேண்டிய பொருள் கதோட்டா தொழிற்படும். எந்த உலோகத்தை கொண்டு முலாமிடுறோமோ அவற்றை உப்பு கரைசல் வந்து மின் பகு பொருளா தொழிற்படும். இதான் அதுல உள்ள விஷயம். சரியானதான் கேள்வி. முலாமிட வேண்டிய உலோகம் அல்லது பொருள் அனோட்டாக அமையும், அது சரி. இரண்டாவது, முலாமிட வேண்டிய உலோகத்தின் உப்பு கரைசல் மின்பகு பொருளாக அமையும். முலாமிட வேண்டிய உலோகம் அல்லது பொருள் அனோட்டாக அமையும். முலாமிட வேண்டிய உலோகத்தின் உப்பு கரைசல் மின்பகு பொருளாக அமைது. அதுவும் சரிதானே. முலாமிட வேண்டிய உலோகத்தின் உப்பு கரைசல் தான் மின்பகு. தரமான முலாமிடலுக்கு மின்பொருளோட செறிவு குறைவாக அமைதல் வேண்டும். அதுவும் சரி. கதோட்டாக முலாமிட பயன்படும் உலோகத்தின் ஆன தட்டு அல்லது கோல் பயன்படுத்தப்படும். சரி, முலாமிட வேண்டிய உலோகம் என்று இங்க கருதுறது வந்து அந்த பொருள். சரியா, முலாமிட வேண்டிய பொருளைத்தான் சொல்லி முலாமிட வேண்டிய பொருள் வந்து கதோட்டா தான் இருக்கு, அனோட்டா இருக்காது, கதோட்டா தான் இருக்கு. முலாமிட வேண்டிய உலோகத்தின் ஒப்பு கரைசல் இல்ல. எந்த உலோகத்தை பயன்படுத்தி நாங்க முலாமிட போறோமோ அந்த உலோகத்தின் ஒப்பு கரைசல் தான் மின்பொருளா இருக்கு. முலாமிடுறதுக்கு வச்சிருக்கிற பொருள் ஒப்பு கரைசல் இல்லை. அப்ப அதுவும் தவறு. தரமான மின் முலாமிடலுக்கு மின்பொருள் சரிவு குறைவாக அமைதல் வேண்டும் என்றால் அதுதான் சரியான. மின்பொருள் 5ஆக இருக்கும் என்றால் தான் தரமான முலாமிடலா இருக்கும். மற்ற முலாமிட பயன்படும் உலோகத்தினாலான தட்டு அல்லது கோல் வந்து அனோட்டாகத்தான் பயன்படும். சரியா, முலாமிட வேண்டிய பொருள் தான் கதோட்டாக பயன்படும். எனவே அதுவும் தவறு. சரியானது மூன்றாவது. அடுத்த 35, நைட்ரிக் ஒக்சைட் தாக்கமடைய செய்வதற்கு ஊக்கி மாற்றிகள் பயன்படுத்தப்படுகின்றன. இன்னைக்கும் மேலதிக அறிவு என்ற விஷயத்துக்குள்ள இருக்கிற விஷயம்தான். சரியா, நைட்ரிக் ஒக்சைட்டும் கார்பன் ஒக்சைட்டும் தாக்கம் அடைஞ்சு எங்களுக்கு நைதரசன் வாயுவும் கார்பன் ஒக்சைட்டும் கிடைக்கும். சரியா, ஃபைனலுக்கு இப்படியான கேள்விகள் எதிர்பார்க்கப்படாது. இது மேலதிக அறிவுக்கான விஷயம்தான். சரியா, நைதரசன் வாயுவும் கார்பன் ஒக்சைட்டும் நீங்க வேறு சும்மா ஞாபகத்துல வச்சிருக்கோம். ஏன்னா கார்பன் ஒக்சைடு வந்து ஒரு நச்சுத்தன்மை கூட. அது வெளியேற்றுறதுக்கு பதிலாக கார்பன் ஒக்சைடா மாத்தி அனுப்புறோம். நைட்ரிக் ஒக்சைடு கார்பன் ஒக்சைடு நச்சுத்தன்மை கூடன்றபடியா நாங்க தாக்கம் குறைஞ்ச வாயுக்களை நைதரசன் வாயுவாயும் கார்பன் ஒக்சைடு வாயுவாயும் மாத்தி அனுப்புறோம். அதான் அந்த ஊக்கி மாத்திடவே இல்லை. வராதண்டில் ஒரு பொதுவான ஜென்ரலா தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு விஷயம் ஞாபகத்துல வச்சிருக்கும். ஏன்டா ஒரு எம்சிக்யூன்னு சொல்லிக்க ஃபைனல் பேப்பர்ல பொதுவான கேள்விகள் ஜெனரல் கேள்விகளும் வரும். சரியா, பொதுவாக அறிஞ்சிருக்க வேண்டிய கேள்வியும் ஒன்று ரெண்டு பேரும். ஸோ நீங்க எல்லாத்தையும் படிக்கிறது நல்ல. அடுத்த 36, மேற்படி சுற்றில் தடையூடாக பாயும் மின்னோட்ட நேர வரைவாக அமைவது. இதுல உள்ளது பாருங்க, ஒரு ஆடலோட்ட மின்பிறப்பாக்கி. ஆடலோட்ட மின்பிறப்பாக்கி என்றைக்குள்ள அங்க உருவாகிற மின்னோட்டம் ஆடலோட்ட மின்னோட்டமா இருக்கும். ஆடலோட்ட மின்னோட்டம் என்ன? மின்னோட்டம் பாயிர திசை நேரத்தோட மாறிக்கும். எனவே சரியான விட முதலாகும். பேட்டரி என்று சொல்லிக்க அது நேரோட்டம். நேரத்தோட மின்னோட்டம் பாயிர திசை மாறாது. சரியா, பேட்டரி என்றைக்குள்ள அது நேரோட்டம். இந்த மூன்றாவது கிராஃப்ல இருக்கிறது நேரோட்டம். இது பேட்டரியில இருந்து கிடைக்கிற நீரோட்டம். அதுக்காண்டி ரெண்டாவது நாலாவது கிராஃப்
ஆடல் ஓட்டமான்னு கேட்டா இல்ல, அது நேரோட்டம். மின்னோட்டத்தினுடைய கரண்ட் கூடி குறையதே ஒழிய அதுகளும் வந்து நேரோட்டமா தான் இருக்கு. சரியான ஒரு பேட்டரியில இருந்து கிடைக்கிற நேரோட்டம்ன்றது மூன்றாவது விடை. இந்த ஆடல் ஓட்டத்துக்கு பொருத்தமான விட முதலாவது. சரியா? 37 எச்சந்தர்ப்பத்தில் புதுப்பிக்கக்கூடிய சக்தி முதல் மாத்திரம் பயன்படுத்தப்படும். முதலாவது சூரிய. எல்பி வாயுன்றது புதுப்பிக்கத்தக்க வளம் இல்ல. மண்ணெய் அடுப்பு வராது. எரிபொருள் மூலம் மின் புறப்பாக்கி வராது. சூரிய கலன் தான் புதுப்பிக்கக்கூடிய வளம். அடுத்தது மேற்கூறியவற்றில் தகாத விதத்தில் சூழலுக்கு விடுவிக்கப்படும் போது தரையையும் நீரையும் மாசுபடுத்துவதில் பெரிதும் பங்களிப்பு செய்யும் ஒளியேற்றும் உபகரணம். இன்றைக்குள்ள புளோரோலிவு விளக்குகளும் சிஎஃப்எல்லும் வரும். ஏனண்டா இந்த பாதரசம் அதுகள் வெளியேற்றப்படுது. அப்ப ஏயும் பியும். அடுத்த பச்சை வீட்டு விளைவுக்கு காரணமான முக்கியமான வாயு கார்பன் ஆக்சைடு. இதில் உள்ள எல்லாம் பங்கு பெற்றினாலும் முக்கியமான வாயு இன்றைக்குள்ள கார்பன் ஆக்சைடு தான் கொடுக்கும் பச்சை வீட்டு விளைவுக்கு. அடுத்த 40வது கழிவாற்றல் முகாமைத்துவத்தின் போது போரார் அடிப்படையில் அறிவை பயன்படுத்தல் வேண்டும். ரசாயன பசலை பயன்பாட்டுக்கு பதிலாக சேதன பசலை பயன்படுத்தல கழிவகற்றல் முகாமைத்துவத்தின் அடங்குமெண்டா ரிப்ளேஸ் மீள் பிரதியீடு. ரசாயன பசலைக்கு பதிலாக சேதன பசலை ரிப்ளேஸ். ரெடியூஸ்னா அந்த பாவனையை குறைக்கிறது. ரீயூஸ்ன்னு சொன்னா திருப்ப திருப்ப பயன்படுத்துறது. ரீசைக்கிள்னா மீள் சுழற்சி. உயிர் வாயு உற்பத்தி ரசாயன சேதன பசலைகள் அந்த சமையலற கழிவுகள்ல இருந்து சேதன பசலைகள் உற்பத்தி அப்படி என்ன வந்தா ரீசைக்கிள். சரி, இது பதிலாகண்டபடியா மீள் பிரதியீடு ரிப்ளேஸ் 4வது.